சரக்கு முனையம் டெண்டர் விட்டு பார்த்தேன், திருப்பி திருப்பி விட்டா 2-3 தடவை விட்டா எடுக்கல. இது இந்த மார்க்கெட்டு நான் 3 மாசத்துல முடியும். மார்க்கெட்டு முடிஞ்சா 2 சைமல்டேனியஸா வேலைக்கு வந்து இல்ல. நாம போய் ஒரு சின்ன எந்த அவங்கவுங்க விருப்பப்பட்ட இடத்துல இருந்துகிட்டுங்கிறத மாதிரி விட்டுட்டோம். எங்களை யாரையும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கல, நீ இங்கதான் வரணும் போகணும் வரணுங்க. மக்களுக்கு எது சௌகரியமோ அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க வர அன்னைக்கு வரட்டும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல என்ன இருக்கு? ஒன்றும் நான் 2 கனெக்டிவிட்டி நம்ம கொடுத்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இதுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம். எங்க அமைச்சர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இதுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம். பைபாஸ் ரைடரா போடுறோம். இப்ப புதுக்கோட்டைக்கு தஞ்சாவூருக்கும் பைப் நேரடியாக 1 to 1 போறது மாதிரிலாம் போடுறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல இல்லங்க, நான் சொல்றேங்க, ஆர்டிஓ வந்து 268 ஆட்டோ வந்து பர்ஃபெக்டா இருக்குன்னு ஆர்டிஓ லிஸ்ட் கொடுத்தாரு. அந்த 268 ஆட்டோவை அங்க நிறுத்துறதுக்கு இடம் கொடுத்தாச்சு. ஆனா அவங்க எல்லாரும் நிறுத்தணும்னு சொல்றாங்க. நீ எங்க வேணாலும் நிறுத்திக்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்தா, இப்ப எல்லாமே டிராபிக்னால பின்பக்கம் இருக்கிறது தான் நிறைய பின்பக்கத்தை தான் பேசஞ்சர்ஸ் வந்து போறாங்க. அது அவங்களுக்கு வந்து பின்பக்கம் தான் நிறைய வாய்ப்பு கிடைக்குது, ஆட்டோவுக்கு கிடைக்குது. முன்பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. அதனால எங்களுக்கு பாதி கூட கலெக்டரை விட்டு மீட்டிங் பேச சொல்லியிருக்கேன். அவங்கள கொஞ்சம் இவங்களை கொஞ்சம் அது மாதிரி மாத்தி கொடுக்குறாங்க. அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை பயணிகள் வைக்கிறாங்க. அப்படி இருந்தா நடவடிக்கை எடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்பக்கம் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய பேசஞ்சர்ஸ் அங்க இருக்கிறதுனால அது கிடைக்குது. தாவேகா இந்த விஜய் வந்து பிரச்சாரம் செய்ய போறாரு, அதுக்கு வந்து அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல, ஏற்கனவே எதிர்கட்சிக்கெல்லாம் வந்து புத்தூர் நாவல் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணிய? எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, மெயின்காட் கேட் போஸ்ட் ஆஃபீஸ், அதில் வந்து அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆளுங்கட்சியில். நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் ஆளுங்கட்சியா வந்தால் பண்ணிக்கங்கன்னு அன்னைக்கு போலீஸ் சொல்லிச்சு. எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. புத்தூர் 4 ரோடையும் எங்களுக்கு கொடுக்கல, புத்தூர் 4 ரோடையும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், கலெக்டரையும் எஸ்பியும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங் போடுங்க, எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுங்க. எந்த இடம் வந்து ஒரு ஊர்வலமா உண்ணாவிரதமா ஒரு இடம் நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுல ஒரு சில இடங்கள் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க உங்ககிட்ட சொன்னேன், இதே மார்க்கெட் ஏரியா நம்ம கலைஞர் கூட்டம், கடைசி கூட்டம் கலைஞர் கூட்டம் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னால போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கல. இப்ப அனுமதி கொடுத்தது எப்படி கொடுக்குறாங்க? ஜிப்டர் தியேட்டரை பார்த்து அனுமதி கொடுக்குறாங்க. இப்ப கொடுத்ததை எனக்கு அனுமதி கொடுக்கலங்க. நாங்க கேட்டோம், காவல்துறை எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டா தான் கொடுக்குறாங்க. அவங்க பேர்ல குற்றச்சாட்டு இல்லை. நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம், கிடைச்சா சரின்னு சொல்றோம். இதான் விஷயம். அது எங்களுக்கு ஏன் அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்க என்ன பண்ண போறோம்? ஏங்க, சிந்தாமணி அண்ணா சிலைக்கும் மரக்கடைக்கும் எவ்வளவு தூரம்? கரெக்டா 2 கிலோமீட்டர். மரக்கடையும் வந்து காந்தி சந்தை எல்லாமே இருக்கு, அதுல காலை நேரம். இப்ப அந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்ப நீ கொடுக்க வேணாம், புதிய தலைமுறையில கொடுக்க வேணாம்னு சொன்னா புதிய தலைமுறை கொடுக்க வேணாம்னு சொல்றேன்னு சொல்றேன் நானு. ஏங்க